இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்த முன்மொழிவு. ஜேபிஏ ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்துவதற்கான திட்டம் குறித்து பொது சேவைத்துறை ஜேபிஏ ஆய்வொன்றை மேற்கொண்டுள்ளது. இம்முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கூறியுள்ளார். முன்னதாக 13வது மலேசிய திட்டத்தின்படி 60 வயது என்று நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வூதிய வயதை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய உள்ளது. தொழிலாளர் சட்டங்கள், மக்கள் தொகை மற்றும் இபிஎஃப் போன்ற அமைப்புகளின் அடிப்படையில் ஆய்வுகள் நடத்தப்படுவது மிக அவசியமாக கருதப்படுகின்றது. நாட்டில் அதிகரித்து வரும் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் அனைத்து தரப்பினரின் நலன்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த திட்டத்தை முழுமையாக ஆய்வு செய்ய உள்ளனர். பிற அரசியல் கட்சிகளோடு கலந்து பேசவில்லை என்றால் மாய்காவிற்கு வேறு என்ன தேர்வு இருக்கிறது? டத்தோ டி முருகையா இந்திய சமூகத்தின் எதிர்காலத்தை கட்டி காப்பதில் பிற அரசியல் கட்சிகளோடு கலந்து பேசாவிடில் மாய்காவிற்கு வேறு என்ன தேர்வு இருக்கிறது என கட்சியின் உதவி தலைவர் டத்தோ டி முருகையா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியர்களின் நலனுக்காக பல காலமாக போராடி வரும் கட்சி என்ற அடிப்படையில் அரசியல் அணுகுமுறையில் வெளிப்படைத்தன்மை, முதிர்ச்சி மற்றும் வியூகங்களை கையாள வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர் கூறினார். அந்த வகையில் அம்னோ, பிகேஆர், டிஏபி, மாசிசா, பாஸ், பெர்ச்சத்து மற்றும் வேறு கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதிலோ அல்லது ஒத்துழைப்பதிலே தவறேதும் இல்லை. நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இந்தியர்கள் தொடர்ந்து பின்தங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்ய அது அவசியம் என்றார் அவர். அந்த வகையில் குறுகிய மனப்பான்மையோடு இந்த விவகாரத்தை பார்க்காமல் ஆக்ககரமான பிற கட்சிகளுடனான ஒத்துழைப்பை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளார் முருகையா. மாணவர் இறப்புகளை விசாரிக்க சுயாதீன ஆணையம் அமைக்க வேண்டும் என்று ஆர்வலர் கோருகிறார். கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளி மாணவர் இறப்புகளை விசாரிக்க ஒரு சுயாதீன ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளானில் 5ஆம் படிவ மாணவர் மரணம் தொடர்பாக இப்போது புதிய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். முகநூலில் அருண்துரைசாமி இந்த வழக்கிற்கு நெருக்கமான ஒருவர் மாநில கல்வித்துறை அதிகாரிகளின் தலையீட்டு சம்பவத்தால் மறைக்க முயன்றதாக கூறப்படுவதாக அவர் கூறினார். ஆதாரமாக மூலத்திலிருந்து மறைக்கப்பட்ட பகுதிகளை கொண்ட செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட்களையும் அருண் பகிர்ந்து கொண்டார். பள்ளி உடனடியாக ஆம்புலன்ஸை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அதற்கு பதிலாக மேலதிக அறிவுறுத்தல்களை பெற முதலில் மூத்த கல்வி அதிகாரிகளை தொடர்பு கொண்டதாகவும் பெறப்பட்ட அறிவுறுத்தல்கள் பள்ளி சம்பவ இடத்தை சுத்தம் செய்து ஆதாரங்களை அழிக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் தகவல் கூறுகிறது. சாட்சிகளை மௌனமாக்குவதற்கும் பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர் மற்றும் அதிகாரிகளிடம் இருந்து உண்மையை மறைப்பதற்கும் முயற்சிகள் நடந்தன. மேலும் மாணவர்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் கூட பள்ளிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தவிர்ப்பதற்கான மாநில அளவில் இதுபோன்ற தலையீடுகள் இருப்பதே வழக்குகளில் உள்ளன என்று அவர் கூறினார். சாராவின் மரணம் தொடர்பான விசாரணையில் போலீசாருக்கு ஏஜிசி முக்கிய வழிமுறைகளை வெளியிடுகிறது. 13 வயது சாரா கைரினா மகாதேரின் மரணம் தொடர்பான விசாரணையை முடிப்பதில் உதவுவதற்காக அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் அதிகாரிகளுக்கு பல முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அவை செவ்வாய்க்கிழமை அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டதை அட்டர்னி ஜெனரல் துசுகி முக்தார் உறுதிப்படுத்தினர். இந்த அறிவுறுத்தல்கள் விசாரணையை எவ்வாறு முடிப்பது என்பது குறித்து காவல்துறையினருக்கு நாங்கள் வழங்கிய பரிந்துரைகளாகும். இருப்பினும் அதில் எதையும் நான் வெளியிட முடியாது. காவல்துறையினர் தங்கள் விசாரணை கட்டுரையை முடித்து எங்களுக்கு பரிந்துரைத்த பின்னரே எந்த விவரங்களையும் வெளியிட முடியும் என்று அவர் நேற்று புத்ரஜயாவில் உள்ள நீதி அரண்மனையில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாணவரின் மரணம் குறித்து காவல்துறையினரிடம் இருந்து விரிவான முதற்கட்ட விசாரணை அறிக்கை ஆய்வு செய்து வருவதாகவும் இதில் காவல்துறை விசாரணையின் சட்ட கூறுகளையும் ஆய்வு செய்வதாகவும் ஏஜிசி கூறியது. மாய்காவுடன் இதுவரை பேச்சுவார்த்தை இல்லை. கூட்டு முடிவின் அடிப்படையில் இயங்குவதே பெரிக்கத்தான். MIPP புனிதன். மாய்கா மற்றும் பெரிக்கத்தான் நேஷனல் இடையே சாத்தியமான கூட்டணி குறித்து எந்த ஒரு யூகத்தையும் MIPP எனும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி தலைவர் பி புனிதன் நிராகரித்துள்ளார். மாய்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. எனவே அதை பற்றி இப்போது பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்றார் அவர். பக்கத்தான் ஹரப்பான் அல்லது பக்கத்தான் பரிக்கத்தான் நேஷனலுடன்
பேச வேண்டுமா அல்லது மூன்றாவது கூட்டணியை உருவாக்க வேண்டுமா என்பதை மாய்கா தான் முடிவு செய்ய வேண்டும். பெரிக்கத்தானை பொறுத்தவரை எந்த ஒரு ஒத்துழைப்பும் அதன் உச்சமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதை புனிதன் சுட்டிக்காட்டினார். அதோடு பெரிக்கத்தான் கூட்டணியில் அதிகாரப்பூர்வ உறுப்பியம் பெற்ற இந்தியர் கட்சி என்பதால் இந்திய அடிப்படையிலான கட்சிகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் முதலில் MIPP-யுடன் கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சொன்னார். இவ்வேளையில் பெரிக்கத்தானுக்கு இந்தியர்கள் மத்தியில் தொடக்கத்தில் 5% குறைவாக இருந்த பின்னர் 20%, அண்மைய இடைத்தேர்தல்களில் 35% அதிகரித்திருப்பதாக கூறிக்கொண்ட புனிதன் MIPP-யின் பலத்தை நிரூபித்துள்ளதாக சொன்னார். கொலை செய்யப்படுவதிலிருந்து தப்ப LRT-யில் ஏறி ஆடவர் உதவி கேட்ட காணொலி வைரல். ஆடவர் ஒருவரை தன்னை சதிகாரர்கள் சிலர் கொல்ல முயற்சிப்பதாகவும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு உதவி தேவை என்றும் ஆடவர் ஒருவர் விடுத்த வேண்டுகோள் பதிவு தற்போது வைரலாகி வருகின்றது. அந்நபர் LRT ரயிலில் நுழைந்து தன்னை கொலை செய்ய முயற்சிக்கும் கும்பலை தடுப்பதற்கு அருகில் உள்ளவர்களிடம் உதவி கேட்கும் காட்சி அக்காணொலியில் காண முடிகிறது. கொலை முயற்சிக்கு பின்னால் தனது சொந்த சகோதரர் இருப்பதாகவும் அக்கும்பல் தன்னை துரத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த நபர் ஏற்கனவே காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் என்றும் அந்த புகாரை அவர் காண்பிப்பதும் பதிவிலிருந்து அறிய முடிகின்றது. அதே நேரத்தில் தன்னை காணொலியில் பதிவு செய்தவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எடுத்த வீடியோக்களை வைரலாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே இப்பதிவிற்கு நெட்டிசன்கள் அனுதாப கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வரும் நிலையில் இப்பதிவின் வழி அவர் கொலை முயற்சியில் இருந்து நிரந்தரமாக தப்ப முடியும் என்ற நம்பிக்கை மிக்க கருத்துகளும் வந்த வண்ணமாக உள்ளன. KLIA ஏரோ ட்ரெயின் இடையூறு இயந்திர கோளாறால் அல்ல, மென்பொருள் பிழைதான் காரணம். அந்தோனி லோக். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஏரோ ட்ரெயின் சேவையில் சமீபத்தில் ஏற்பட்ட இடையூறு எந்திர கோளாறால் அல்ல, மாறாக மென்பொருள் பிழையால் ஏற்பட்டது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் விளக்கம் அளித்துள்ளார். இந்த தவறு எந்திர கோளாறால் ஏற்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரெஹட் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. 456 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான மேம்படுத்தல் பணிகளை மேற்கொண்ட பிறகு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் இச்சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேஷனல் ஜியோகிராபிக் கனவை எட்ட புகைப்பட கலைஞர் தினேஷுக்கு 15,000 ரிங்கிட் மாய்கா உதவி. நேஷனல் ஜியோகிராபிக் அமைப்பின் கென்யாவின் மாசாய் மாரா தேசிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை புகைப்படம் வாயிலாக ஆவணப்படுத்தும் திட்டத்தின் கனவை நிறைவேற்ற மலேசிய புகைப்பட கலைஞர் தினேஷ் ஸ்ரீதரனுக்கு மாய்கா 15,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கி ஆதரவளித்துள்ளது. சவாலான இந்த கனவை நனவாக்க எல்லா வகையான ஆயுதங்களையும் செய்து வரும் தினேஷ் இவ்வாரம் கென்யா புறப்படவிருக்கின்றார். இதனிடையே 15,000 ரிங்கிட்டுக்கான காசோலையை எடுத்து வழங்கிய மாய்கா தேசிய தலைவர் தான்சி விக்னேஸ்வரன், தினேஷின் இந்த பயணம் மலேசியர்களுக்கான ஒரு பெருமையான தருணம் என்றார். அனைத்துலக ரீதியில் இளைஞர்கள், குறிப்பாக இந்திய இளைஞர்கள் சாதிக்க துடிக்கின்ற பட்சத்தில் கை கொடுத்து தூக்கிவிடும் கடப்பாட்டை மாய்கா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தினேஷின் இந்த சாதனை குறித்து விக்னேஸ்வரனின் கவனத்திற்கு செனட்டர் டத்து சிவராஜ் கொண்டு சென்ற நிலையில் 3 மணி நேரத்தில் தான்ஸ்ரீ தினேஷை சந்திக்க அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு நிதியுதவியும் வழங்கப்பட்டது. பெரிக்கத்தான் கீழ் மாய்கா மற்றும் மலேசிய சீன சங்கத்துடன் இணைந்து பணியாற்ற பாஸ் கட்சி தயார். கூட்டணியின் உயர்மட்ட தலைமையின் ஒப்புதலுக்கு உட்பட்டு பெரிக்கத்தான் நேஷனலுக்குள் மாய்கா மற்றும் மலேசிய சீன சங்கத்துடன் இணைந்து பணியாற்ற பாஸ் விருப்பம் தெரிவித்துள்ளது. கொள்கை அளவில் DAP தவிர வேறு எந்த கட்சியுடனும் பணியாற்றுவதில் இஸ்லாமிய கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பாஸ் ஆன்மீக தலைவர் ஹாஷிம் ஜாசிம் கூறினார். இந்த ஒத்துழைப்பு யதார்த்தமாக மாற உயர்மட்ட தலைமை மட்டத்தில் மேலும் விவாதங்கள் தேவைப்படும் என்று அவர் உதுசான் மலேசியா அறிக்கையில் கூறினார். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியை மேலும் வலுப்படுத்த மற்ற கட்சிகளை ஏற்றுக்கொள்ள PN தயாராக இருப்பதாக அவர் மேலும் கூறினார். சனிக்கிழமை மாய்கா தலைவர் SA விக்னேஸ்வரன் கட்சி மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அறிவித்தார். அதே நேரத்தில் அக்டோபரில் நடைபெறும் அதன் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் கட்சியின் திசை முடிவு செய்யப்படும் என்று
துணைத் தலைவர் எம் சரவணன் கூறினார். சரவணன் சமீபத்தில் மயக்க தற்போதைய அரசாங்கத்தில் தேவையற்ற விருந்தினர் போல் உணர்ந்ததாக கூறினார். ஏனெனில் அதற்கு எந்த பதவிகளும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் பாரிசான் நேஷனல் தலைவரும் அம்னோ தலைவருமான அகமது சாஹித் ஹமிதி மாய்கா பிஎனுடன் இருந்தால் அதன் எதிர்காலம் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று வலியுறுத்தினார். அரசு தரப்பின் முக்கிய சாட்சி மீது தாக்குதல், லிம்குவாங் வழக்கிற்கு தொடர்பில்லை என போலீஸ் தகவல். முன்னாள் நிதி அமைச்சர் லிம்குவாங் யங்கின் ஊழல் வழக்கில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியமான ஓர் ஆடவரை 10 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து தாக்கிய சம்பவத்துக்கும் அவ்வழக்கிற்கும் தொடர்பேதும் இல்லை. மாறாக அது ஒரு தெளிவான கொள்ளை முயற்சி என பெட்டலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். எனவே இது சாட்சிகளை கலைக்கும் சம்பவம் அல்ல என்றார் அவர். கொள்ளையர்கள் அவ்வாடவரின் வீட்டிலிருந்து விலை மதிக்கத்தக்க பொருட்களுடன் அருகில் உள்ள காட்டுப்பகுதி வழியாக தப்பிச் சென்றனர். அந்த காட்டில் சென்று தேடியதில் கொள்ளையிடப்பட்ட சில பொருட்கள் மீட்கப்பட்டன. எனவே அதனை கொள்ளை முயற்சியாக வகைப்படுத்தி விசாரணை நடைபெற்று வருகிறது. சந்தேக நபர்களை தீவிரமாக தேடி வருகிறோம் என ஷாருல் நிசாம் சொன்னார். நேற்று காலை பட்டலிங்ஜயா அருகே உள்ள புகார்தாரரின் வீட்டுக்கு சென்ற மர்ம நபர்கள் 2 பாதுகாவலர்களை கட்டி போட்டுவிட்டு வீட்டுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். அதில் முகத்திலும் கைகளிலும் அந்நபர் காயங்களுக்கு ஆளானார்.